லட்சுமி பார் எங்கே கிளம்பிட்டேன்னு சொல்லு. சொல்ல மாட்டியா? ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அஞ்சலி சுலகம். நம்ம சேனல்ல விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாம். நாங்க வந்து யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு டிராவல் பண்ணியிருந்தோம். நாங்க வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் டிராவல் பண்ணியிருந்தோம். சிங்கப்பூர்ல போயிட்டு 23 hours லே ஓவர் இருந்தது. ஸோ லைட்டா சிங்கப்பூருக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க திரும்பவும் இந்தியா கிளம்பணும். நாங்கள் வந்து சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்லேருந்து தான் சிங்கப்பூர் போக போகிறோம். மார்னிங் வந்து 11 AM ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 7:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எப்படியோ ஒரு 1 hour ஆகிடும் போகிறதுக்கு. ஸோ சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. அடுத்தது வந்து பெரிய வேலை என்னன்னா பேகேஜ் எல்லாம் கொண்டு ட்ராப் பண்ணணும். எல்லாம் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதே பெரிய சிரமமாக இருக்கும். போயிட்டு ஒருத்தங்களுக்கு வந்து 23 kgs, அதாவது வந்து 46 kgs ஒருத்தங்களுக்கு. ஒவ்வொரு ட்ராலிலையும் 23 kgக்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் கேரியானில் வந்து ஈச் 7 kgs வந்து எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து கூட ஹேண்ட் பேக்கும் பேக் பேக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் திங்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப வெயிட் வச்சிடக்கூடாது. நாங்கள் வந்து எதுக்காக எடுத்தோம்னா ஃப்ளைட்டில் உள்ளே போயிட்டு நம்ம ட்ராலியை மேலே வச்சுருவோம். ஸோ இது இருந்தது அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் அதில் வச்சுக்கலாம். ஸோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கியூ கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் லிக்விட் ஐட்டம் எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து செக்இன் பேகேஜ் எல்லாமே வெயிட் எல்லாம் கரெக்டாக இருந்தது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் கேரியானில் வந்து நாங்கள் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா வந்து பேபி செராவி க்ரீம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது வந்துட்டு அந்த பேக்கெட்டில் வந்து அந்த டியூப்பில் வந்து கம்மியாக தான் இருந்தது. பட் வந்து அது 100 ml மேலே இருக்கிற டியூப் அப்படிங்கிறதுனால அவங்க அதை தூக்கி போட சொல்லிட்டாங்க. சரி, எங்களுக்கு வேற வழி இல்லை. இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க சொன்னாங்க. பட் அந்த அவசரத்தில் ஜிப்லாக் தேடியும் கிடைக்கல. அதனால தூக்கி போட்டு தான் வந்தோம். ஸோ நம்ம வீல் சேர் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அசிஸ்டன்ஸ் வந்து நம்மளை இங்கிருந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. உள்ளே இருந்த மியூசியம்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்த ப்ரெட்டு முட்டை எல்லாமே சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செக்யூரிட்டி செக்இன்காக கிளம்பிட்டோம். அடுத்து வந்து செக்யூரிட்டி செக்இன் தான் பெரிய வேலை இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போன எலக்ட்ரானிக்ஸ், ஜாக்கெட்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போனா எல்லாத்தையுமே அங்கே வைக்கணும். லிக்விட் ஐட்டம் எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொரு ட்ரேல வைக்கணும். ஸோ நம்ம என்னதான் நல்லா அடுக்கி கொண்டு போயிருந்தாலும் இந்த செக்யூரிட்டி செக்இன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரியன் லக்கேஜ் ஃபுல்லாக மெஸ்ஸியாக தான் இருக்கும். திரும்ப அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு கிளம்புறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளேல என்ன கேட் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்டு போகிறதுக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கணும். ஆனால் என்னன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் வழியாக நடக்கிறதுனால ஜாலியாக பார்த்துட்டே போகலாம். ஸோ கேட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் ஃப்ளைட் வந்து 1 hour டிலே. அதனால வெளியே ஃப்ளைட் போகிறது வர்றது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஃப்ளைட்டில் லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் உள்ள போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெளியே வந்து ஹெட்செட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நம்ம சீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்தது வந்துட்டு நம்மளோட ஸ்டப்ஸ் எல்லாம் மேலே தூக்கி போட்டுட்டு தேவையான பொருள் மட்டும் எடுத்து கீழே அளவா எடுத்து வச்சுக்கணும். இங்கே வந்துட்டு பில்லோவும் பிளாங்கெட்டும் கொடுத்துருந்தாங்க.
வெயிட் பண்ண. ஓகே, அதுக்கப்புறம் என்னென்ன மூவிஸ் எல்லாம் இருக்குது, சாங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே வந்து சூப்பர் மேரியா தான் இருந்தது. ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்ததுல, அதனால இங்கேயும் வச்சுருக்காங்க. San Francisco to Singapore. Flight time today 15 hours and 20 minutes. Your in-flight manager, Mr. Richard, and the rest of the cabin crew will ensure that your flight with us will be enjoyable. For safety, I would like to recommend that you keep your seat. தீக்ஷா வந்து அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டா. இந்த ஜேர்னியில் வந்து அவள் 2 படத்தை தான் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தா. சூப்பர் மேரியும் ஃப்ரோசனையும் தான் பார்த்துட்டு இருந்தா. இதுதான் நம்மளோட லாங் ஜேர்னியோட மேப்பு. நம்ம எங்கே எப்போ ரீச் ஆக போகிறோம், அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கே இருக்கோம், எந்த வழியாக போக போகிறோம், அங்கே டேவா நைட்டா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அப்பப்போ வந்து பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். பல தடவை நம்ம பார்த்துருவோம். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டா வரைக்கும் எத்தனை தடவை பார்த்துருப்போம்னே சொல்ல முடியாது. அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே தான் இருப்போம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வந்து இப்போ ஃப்ரீ ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்குது. அது வந்து சர்டன் அல்டிடியூடுக்கு மேலே பறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ட் ஆகுது. ரொம்ப வந்து இப்போ நம்ம வாய்ஸ் கால் எல்லாம் பேச முடியாது, பட் வந்து டெக்ஸ்ட் மெசேஜுக்கு ஓகேவா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஃப்ளைட் வந்து நல்லபடியாக டேக் ஆஃப் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரிங்க்ஸுக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து ஒயின் இந்த மாதிரி சர்வ் பண்ணாங்க. கூட ஸ்நாக்ஸுக்கு வந்து பீஸ் கிராக்கர்ஸ் கொடுத்தாங்க. ஸ்நாக் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மீல் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து ஹிந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளைட் மெனு ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நான் வெஜிடேரியனில் வந்துட்டு சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு வச்சு ஒரு கிரேவி ஒன்று கொடுத்துருந்தாங்க. வெஜிடேரியன் வந்து பன்னீர் வச்சு கிரேவி தான். மற்றபடி எல்லாத்துக்கும் எல்லாமே காமன் தான். பிரெட் அண்ட் பட்டர், அதுக்கப்புறம் ஒரு சுண்டல், கேப்சிகம் மாதிரி ஒரு இது சாலட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே காமன். இன்ஃப்ளைட் மெனுவில் சிக்கன், ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜீஸ், சாமன், அப்புறம் வந்து ஏதோ ஒரு வெஜிடபிள்ல ஏதோ ஒரு சாலட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல பிரெட் அண்ட் பட்டர், சீஸும் கூட கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டெசர்ட்டுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம். ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. யோகர்ட் கொடுக்காம விட்டுட்டாங்க, அதுதான் மேஜர் மிஸ்ஸிங்காக இருந்தது. அப்புறம் டெசர்ட்டுக்கு வந்து வேற ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா செகண்ட் மீல் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இடையில வந்து நம்மளுக்கு பசிச்சதுன்னா நம்ம பேண்ட்ரியில போயிட்டு மஃபின், சாண்ட்விச் இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மீல்ல வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் இட்லி, டொமேட்டோ உப்புமா மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கீன்வால கொஞ்சம் சாலட் மாதிரி, அது சைட் டிஷ்ஷு. அடுத்தது வந்துட்டு இன்ஃப்ளைட் மெனுவில் கிரவுண்டட் சிக்கன் வச்சு ஒரு கிரேவி மாதிரி, அப்புறம் வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. மீல் சாப்பிட்டு நல்லா தூங்குற டைம். ஆனால் வந்து தீக்ஷா முன்னாடியே தூங்கிட்டனால அவள் தூங்கவே இல்லை. அதனால கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டிக்கர்ஸ் நிறைய ஆகிட்டு வந்துருந்தோம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ட்ரால்ஸ் பார்த்துருந்தோம். அதில் வந்து பாப்பி கேரக்டர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் அந்த புக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கலர் பண்ணிட்டு இருந்தா. ஒரு வழியா சிங்கப்பூர் ரீச் ஆக போகிறோம். இன்னும் 20 மினிட்ஸ்க்குள்ள சிங்கப்பூரில் லேண்ட் ஆயிரும். Cabin crew to your landing stations. Ladies and gentlemen, please ensure your seatbelt is securely fastened and your window shades are drawn up. Thank you.
கரெக்டா சன்செட் வியூ பார்த்துட்டே சிங்கப்பூர் ரீச் ஆயாச்சு. சன்செட் ரொம்பவே அழகா இருந்தது. சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பஸ் அதுக்கப்புறம் ஸ்கை ட்ரெயின் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கிறதுனால கம்யூட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏர்போர்ட்டே வந்து அழகா இருக்கிறதுனால நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம். கார்டன்ஸும் நிறைய இருக்கு. பட் ஆனா கார்டன்ஸ்க்குலாம் நம்ம இப்ப போக முடியாது. நம்ம முடிஞ்சா வந்து ரிட்டர்ன் வரும்போது பார்க்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்துட்டு வீட்டுக்கு போகலாமா இல்லை வந்து வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தங்க பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ வந்து சரி இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ரெயின் எடுத்துட்டு நாங்கள் வெளியே போனோம். இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கு. மெயின்லி ட்ரெயின்ஸ் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கு. ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்துட்டு இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இந்த டைம்லயும் நல்லா ரஷ்ஷாகவே தான் இருந்தது. நாங்கள் வந்து மெரினா பே சாண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க வாட்டர் ஷோ பார்க்க வந்திருந்தோம். இதை பார்த்தோன்னே எனக்கு லாஸ் வேகாஸில் பெலாஜியோ ஹோட்டலில் இந்த வாட்டர் ஷோ தான் ஞாபகம் வந்தது. அங்கேயும் இதே மாதிரி தான் இருந்தது. அங்கே வந்து கலர்ஸ் கிடையாது, பட் இங்கே கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகாக இருந்தது. இதுதான் மெரினா பே சாண்ட்ஸ் ஹோட்டல். கப்பல் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் சிங்கப்பூர்ல அப்படின்னாங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர். இது ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ நைட் வந்துட்டு அந்த வாட்டர் ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். போயிட்டு ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் காலையில வந்து பெருசா எங்களுக்கு இங்கதான் போகணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. சும்மா வந்து ஏதோ ஒரு பக்கம் போகலாம், சிங்கப்பூர் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு தான் கிளம்பணும். சரி ஓகே கார்டன்ஸ் பை த பே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, சிங்கப்பூர்ல வந்துட்டு நாங்க கேப் எல்லாம் எதுவுமே எடுக்கல. எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணணும். சூப்பராகவே இருந்துச்சு. நமக்கு எனர்ஜி இருந்ததுன்னா தாராளமா நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். நடக்க முடியுது அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்ல இருந்தாலும் நம்ம போறோம் அப்படின்னா நிறைய கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நைட்டு கொஞ்சம் எங்களுக்கு ரொம்பவே டயர்டாச்சு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது. இப்போ பெரியவங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னா கேப் எடுத்து போறது பெஸ்ட். பட் நம்ம வந்து நடக்கிறதுக்கு ஓகே அப்படிங்கிறதுனால நாங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே சூஸ் பண்ணிட்டோம். மார்னிங் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நம்ம கார்டன் வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே வந்து லைட்டா பார்த்துட்டு நைட்ல வந்துட்டு இந்த லைட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடுவாங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிட்டிக்குள்ள போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த வியூ நம்ம நைட் பார்த்தோம் இல்லையா, அது கப்பல் பில்டிங், அந்த வியூ இது. அதுக்கப்புறம் அந்த சிங்கப்பூரோட சிம்பிள் இருக்கு இல்லையா, சிங்கம் வாயிலிருந்து தண்ணி வர்ற மாதிரி, அங்க போக முடியல. ஏன்னா போனா அதுக்கப்புறம் வந்து ஃபிளைட்டுக்கு லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு. டைமும் ஆயிடுச்சு. இனி வந்து ஏர்போர்ட் நோக்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போற வழியில பாத்தீங்கன்னா சரி ஓகே சிங்கப்பூர் வந்ததுக்கு ஏதாச்சும் ஒன்று சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனோம். காயா டோஸ்ட் இங்க ஃபேமஸ் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் வாங்கினோம். ஒரு பிரெட், கிறிஸ்பி பிரெட்குள்ள வந்து ஒரு கோகனட் க்ரீம் வச்சிருந்தாங்க. அதுதான் இது. காயா டோஸ்ட் எப்படி இருக்கு தீக்ஷு? எப்படி இருக்குது? ஏன் என்ன மாதிரியா இருக்கு டேஸ்ட்? டேஸ்ட் எப்படி இருக்கு? ஸ்வீட்டா இருக்கா இல்ல வந்து எப்படி ஸ்பைசியா இருக்கா? ஸோ நாங்கள் லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சங்கி ஏர்போர்ட்டுக்கு ட்ரெயின் ஏறிட்டோம். ட்ரெயினில் வந்துட்டு நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் ரீச் ஆகிற டெஸ்டினேஷன், அப்புறம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்டினேஷனுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெயின் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதோட டைரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸ்கை ட்ரெயின் எடுத்துட்டு டெர்மினல் 1க்கு போகணும்.
ஸோ நம்ம டெர்மினல் ரீச் ஆயாச்சு. இங்க வந்து லூயி விட்டான் ஷோரூம், அதை சுத்தி இருக்கிற டாப் பிராண்டட் ஷோரூம் எல்லாமே சூப்பரா இருந்தது. அந்த லொகேஷன் நல்லா இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி சிக்கன் கிளம்பிட்டோம். ஸோ இந்த டிராவலே வந்து ஹார்டஸ்ட் ஸ்பாட் என்னன்னா வந்து நம்ம செக்யூரிட்டி செக்கினுக்கு ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதுதான் வந்து கஷ்டமா இருக்கும். ஸ்கூட்ல வந்துட்டு 1 hour போல டிலே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ள போயிட்டு எல்லாமே வழக்கம் போலதான் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தா நிறைய வந்து புகை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அது வந்து ஏசி நிறைய வச்சதுனால வந்திருக்கும் போல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 minutesல எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. நாங்க கரெக்டா அந்த சன்செட் டைம்ல கிளம்பினா அந்த வியூ வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு பாருங்க. ஸோ ஃப்ளைட் நல்லபடியாக டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா மீல் சர்வ் பண்ணாங்க. இது வந்து நம்மளுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சர்வ் பண்ணாங்க. இல்லைனா வந்து நம்ம பே பண்ணி தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். ஃபுட் வந்துட்டு தால் கறி, அதுக்கப்புறம் சிக்கன் கறி, இது எல்லாத்துக்குமே ரைஸ், அப்புறம் வந்து மஸ்டர்ட் ரைஸ் கூட சிக்கன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. டெசர்ட்டுக்கு வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மூவி பார்த்தோம். ஸோ ஃப்ளைட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்தியா லேண்ட் ஆக போகுது. ஸோ ஜாலியாக நம்ம ஊருக்கு போக போகிறோம். ஃபைனலி கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயாச்சு. இனி வந்து நம்ம ஊருக்கு போக வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இமிகிரேஷன் முடிக்கணும். இமிகிரேஷன்ல வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, நான் வந்துட்டு ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போது பேங்க்ல எல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜிப்லாக்ல போட்டிருந்தேன். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எங்க எடுத்தது, என்ன பில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நீங்க ஏதாச்சும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.